வீட்டு அக்கா வேற வந்து அரிசி பருப்பெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா நாம தான் இது வரைக்கும் சமைச்சதே இல்லையே. அவங்க கிட்ட போய் கேட்டாலும் அசிங்கமா இருக்கும். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. பேசாம அம்மா கிட்டயே போன் பண்ணி கேட்ட வேண்டியதான். ஹலோ, யாரு? மாயா, நான் தனா பேசுறேன். சொல்லு தனா. ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கியா? வந்துருவல்ல? அட அதெல்லாம் நான் வந்துருவேன் மாயா. அம்மா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். போன் கூட. சரி இரு, குடுக்குறேன். பெரியம்மா, தனா பேசுறா. சொல்லுடா, எப்படி தானே இருக்க? நல்லா இருக்கேம்மா. இன்னைக்கு உனக்கு பாராட்டு விழா வச்சிருக்காங்கல்ல, ரொம்ப பெருமையா இருக்குடா. அப்பா என்னம்மா சொன்னாரு? அவர் இன்னும் யார்கிட்டயும் பேசாம தான் இருக்காரு. ஆனா எனக்கு தெரியும், கண்டிப்பா அவர் மனசுல சந்தோஷம் இருக்கும். நீ இதே மாதிரி நிறைய போட்டியில ஜெயிச்சு நல்ல பேர் எடுக்கணும். அதெல்லாம் எனக்கு ஈஸி தாமா. ஆனா இப்போ வேற ஒரு பிரச்சனை. பிரச்சனையா? என்னாச்சு தனா? ஒண்ணு இல்லம்மா. கீழ் வீட்டு அக்கா கொஞ்சம் அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் கொடுத்தாங்க. நான் சமையல் கட்டுல உங்களுக்கு உதவியா தான் இருந்திருக்கேன். ஆனா சமைச்சது இல்ல. எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட கேட்கலாமேன்னு கூப்பிட்டேன். இது ஒரு விஷயமா? இதுக்குதான் இங்க இருக்கும் போதே கத்துக்கோன்னு சொன்னேன். சரி சரி, நான் சொல்றேன், அப்படியே செய். சரிம்மா. முதல்ல அரிசி எடுத்துக்க. ஒரு கப் அரிசி எடுத்து தண்ணியில ஊற வை. சரிம்மா. அம்மா இரு, ஸ்பீக்கர்ல போடுறேன். இது எவ்வளவு நேரம் வச்சுட்டு ஆஃப் பண்ணணும்? அது அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுரு. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடு. கடைசியா உப்பு சரியா இருக்கான்னு பாத்துக்கோ. இல்லனா தேவையான அளவு போட்டுக்கோ. சரிம்மா. நல்ல வேலை, நீ என்ன காப்பாத்திட்ட. நான் ஏதாவது தேவைன்னா உன்னை கூப்பிடுறேன். சரி. என்ன பெரியம்மா, சமையல் டிப்ஸ் கேக்குறாளா? அவதான் குக் பண்றாளா? சூப்பர் தான். சீக்கிரமே அவரை கதிரையும் தனாவையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஏத்துக்கணும். கவலைப்படாதீங்க பெரியம்மா, எல்லாம் சீக்கிரம் நடக்கும். நீங்க வேணா பாருங்க, பழையபடி எல்லாருமே சந்தோஷமா வாழதான் போறோம். எப்படி இருக்க தனா? நீங்க எப்படி? என்ன பார்க்க தான் வந்த? உன் அப்பா கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு வந்துட்டியாமே. என்ன தானா, எனக்கு என் வீடு தான் முக்கியம், என் குடும்பம் தான் முக்கியம்னு பேசுவ. இப்போ இந்த கதிரை நம்பி வந்துட்ட. அதுவும் ஒரு தீப்பெட்டி சைஸ் இருக்கிற வீட்டுக்கு வந்திருக்க. இதுக்கு நீ ஏன் கூட வந்திருந்தா உன்னை நான் ராணி மாதிரி வச்சு பாத்துருப்பான்ல. வாய் மூட பொறுக்கி, உயிரோடவே இருந்துகிட்டு செத்துட்டதா ஏமாத்திக்கிட்டு இருக்கல. உன்னாலதான் என் அம்மா அங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறேன் பாரு. கைய விடுறா, கைய விடு. யாராவது வாங்க, யாராவது.
ஊரை கூப்பிடலான்னு பாக்குறியா? உன்னாலதான் நான் இப்ப தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்படி நீ தனியா மாட்டுவேன்னு எத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? அன்னைக்கு உன்னை ஹோட்டல்ல பார்த்தப்பவே தூக்கிட்டு போகணும்னு நினைச்சேன். தப்பிச்சிட்ட. இன்னைக்கு நீ வசமா மாட்டிருக்க. என்கிட்ட இருந்து தப்பிச்ச ஒரே பொண்ணு அது நீதான். அந்த பிளாக் மார்க்க நான் சரி பண்ணணும்ல. டேய் பொறுக்கி, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காதுடா. பயப்படாத தனா, இப்போ உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். நீ கொஞ்சம் கொஞ்சமா பயப்படணும். அந்த கதிர்கிட்ட இருந்து உன்னை நான் பிரிப்பேன். அப்புறம் முழுசா உன்னை எனக்கு நான் சொந்தமாக்கிப்பேன். அதுக்கு முன்னாடி சும்மா உனக்கு ஒரு பயம் காட்டலான்னு வந்தேன். பொறுக்கி, நீ வந்தது மட்டும் கதிருக்கு தெரிஞ்சது உன்னை அடிச்சே கொன்னுடுவாரா? சொல்லு, என்னை தேடி வந்து கொல்லட்டும். செத்து பொழைக்கிறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. நான் ஆசைப்பட்ட மாதிரி கதிர் ஜெயிலுக்கு போயிடுவான். உன் வாழ்க்கை நாசமா போயிடும். அது எங்க அத்தை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவாங்க. எனக்கு எப்படி பார்த்தாலும் நான் நினைச்சது நடந்துடும். இந்த ஜென்மம் இல்லடா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நடக்காது. மரியாதை இங்கிருந்து போயிடு. போடா. தனா, இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டேன். அந்த கார்த்தி வந்தது கதிர் கிட்ட சொன்னா கதிர் அவனை தேடி போய் ஏதாவது பண்ணிருவான். இப்ப சொல்ல வேண்டாம். ஏய், என்னாச்சு? ஏன் அப்படி வெறுக்குது? அது ஒண்ணும் இல்ல. நான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னதானா, நீ சமைச்சியா? உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? தெரியாதுதான். எல்லாத்தையும் அம்மா கிட்ட கேட்டு கேட்டு சமைச்சேன். உன்னை வச்சுதான் செக் பண்ணணும். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு, சரியா? சரி, இந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கான்னு பாரு. நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்ச கலரை வாங்கியிருக்க. உனக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? உன் ஷர்ட் நல்லா இருக்கு. எதுக்கு பூ வாங்கிட்டு வந்த? இல்ல, நீ வீட்டில் இருக்கும்போது உனக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு கொடுக்கணும்னு நிறைய தடவை ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா வாங்கி கொடுத்ததே இல்லை. அதான். உன் கையால நீயே வச்சு விடு. சரி, போயிட்டு கை கால் முகத்தை கழுவிட்டு வா. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நான் வேற ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சிருக்கேன். கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. அதெல்லாம் நல்லா தான் பண்ணிருப்ப. சாம்பார் ஊத்து. என்னாச்சு? உப்பு அதிகமா இருக்கா இல்லன்னா காரம் அதிகமா இருக்கா? இல்ல, எல்லாமே கரெக்டா இருக்கு. ஏய், சும்மா எனக்காக சொல்லாத. நான் ஏன் சும்மா சொல்ல போறேன்? நிஜமாவே நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா சமைச்சிருக்க. உண்மையாவா? நீயே சாப்பிட்டு பாரு. பரவாயில்லையே, நானும் ஓரளவுக்கு சமைக்கிறேன். கலக்கிறப்போ
வணக்கம் மேடம். வாங்க மேடம். வணக்கம் வாங்க சார். சார். வெல்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. இந்தாங்க. வெல்கம். தேங்க்யூ சார். ஆ, இவர் என்னோட ஹஸ்பண்ட். வணக்கம் வணக்கம் சார். சார். உள்ள வாங்க சார். உள்ள உள்ள வாங்க. வாங்க சார். கூட்டிட்டு நீ போங்க. போ. வாங்க மேடம். வாங்க. உள்ள வாங்க. ஆ. என்னாச்சு தானா? ஏன் வாசலையே பார்த்துட்டு இருக்க? அப்பா வராரான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பா வந்துருவார் தானா, கவலைப்படாத. மாமாக்கு உன் மேல இருக்கிற பாசம் என்னைக்கும் போகாது. ம். என்ன குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க? எது குட்டி போட்ட பூனையா? ஏய், குட்டி போட்ட பூனை நடந்து நீ பாத்திருக்கியா? ஏதோ பிரசவம் பார்த்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. என்ன ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கடிகாரத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன் இந்த மணியை பார்க்க கூடாதா? எதுக்கு? அந்த தனாவோட ஃபங்க்ஷனை 4 மணிக்கு போடுறதுக்காகவா? டேய், அது 4 மணி இல்லடி, 5 மணி. 5 மணி. அப்போ அதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கீங்களே? ஆஹா, அப்படியெல்லாம் இல்ல. கடைக்கு ஒரு லோடு வரும், அதுக்கு நான் போகணும். அதுக்கு தான் மணி பார்த்தேன். நீங்க எதுக்கும் போக தேவையில்லை. மச்சான், நீங்க பேசிட்டு இருங்க. அக்கா, எனக்கு மரக்கடையில முக்கியமான வேலை இருக்கு, ஒருத்தர் வரேன்னு சொன்னாரு. நான் போயிட்டு வந்துறேன். எந்த வேலையா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். யாராவது அங்க போறேன் இங்க போறேன்னு போய் சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போனீங்க, அவ்வளவுதான். அது இந்த வீட்டை மட்டும் அசிங்கப்படுத்துற மாதிரி இல்ல, அண்ணனையும் சேர்த்து அசிங்கப்படுத்துற மாதிரி. உங்க 2 பேருக்கும் புரியும் நினைக்கிறேன். இங்க பாருங்க, உங்களுக்கும் தான் சேர்த்து சொல்றாங்க. எங்கேயும் தேவையில்லாம போயிட்டு இருக்காதீங்க. நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய், நான் எதுவும் வெளிலலாம் போகாம இருக்கேன்டி. நீ எதுவும் காப்பிலாம் போடாத, நான் இங்கே இருக்கேன். நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. உங்களுக்கு காஃபி வேணும்னா பரவாயில்ல, நான் அண்ணாக்கு போட்டு எடுத்துட்டு வரேன். வாங்க அண்ணி. மாமா, இன்னைக்கு உங்க சோழி முடிஞ்சு. என்ன மச்சான், போக முடியாது போல் இருக்கே. இதுக சொல்றத விடுங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னா வருத்தப்படுவாரு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி இருங்க மச்சான், ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம். மாயா, மாயா. வரேன் பெரியம்மா. சொல்லுங்க பெரியம்மா. தனாவை 4 பேர் பாராட்டி பேசுறத எனக்கு போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா இவரை பார்த்தா எதுவுமே பேசாம ரூம்குள்ளேயே இருக்காரு. என்ன பண்றதுன்னே தெரியல. கண்டிப்பா பெரியப்பாவுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு ஆசை இருக்கும். அவரு கோவத்துல இருக்காரு, அதனாலதான். அது எனக்கும் புரியுது மாயா. ஆனா அவரை மீறி போனா அதுக்கும் அவர் கோவப்படுவார் தானே. இரு, எதுக்கோ நான் ஒரு தடவை அவரை கேட்டு பாக்குறேன். சரி. என்னங்க, நம்ம பொண்ணை பாராட்டி விருது கொடுக்க போறாங்க இல்லையா? அவளுக்காக அம்மா அப்பாவா நாம போய் அங்க நிக்கணுங்க. நாம போய் அங்க நின்னாதானங்க அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். உங்க கோவத்திலயும் நியாயம் இருக்குங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அவளுக்காக நாம போய் நிக்கணும் இல்லைங்க. புரியுதுங்க, அவ மேல இருக்கிற கோவம் உங்களுக்கு போகல. நான் உன்னை கேக்குறேங்க, அவளுக்காக நான் வேணா போயிட்டு. அது உன்னோட முடிவு. உன்னை நான் தடுக்க போறதில்ல. ஆனா ஒண்ணு, தாலி கொடி முக்கியமா தொப்புள் கொடி முக்கியமான நீயே யோசிச்சு பாரு.
என்னாச்சு பெரியம்மா? அவருக்கு அங்க போறதுல விருப்பம் இல்ல மாயா. எனக்கு தெரியும் பெரியம்மா, பெரியப்பா இதான் சொல்லுவாருன்னு. ஆனா உங்களுக்கு தனாவை பார்க்கணும்னு ஆசை இருக்குல்ல? நம்ம போலாம். வேண்டாம் வேண்டாம், அவரு கோவப்படுவாரு. அதெல்லாம் பேசிக்கலாம் பெரியம்மா. பெரியப்பாவோட கோவம் எப்ப வேணாலும் சரியாகும். ஆனா தனாவுக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, நீங்க அங்க இல்லைன்னா தனாவுக்கு எப்பவுமே அந்த வருத்தம் போகாது பெரியம்மா. இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போறோம். ம். ம். ஆ, ஆ. ம், 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 ம். பத்மா 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 ஆ, என்ன எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குமா. தலை வலிக்குதுன்னு போய் சொல்லிட்டு வெளியில போலாம்னு நினைக்கிறீங்களா? நான் எங்க வெளியே போக போறேன்? என்னால எங்கேயும் போக முடியாது. தலை ரொம்ப வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன். சும்மா வந்து என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்காத. ம், சரி சரி, போய் தூங்குங்க. ஏய், நீ என்னடி என்ன போக கூடாதுன்னு சொல்றது? நான் போவண்டி. எப்படி ஐடியா பண்ண பாத்தியா? என்கிட்டயே வா. ம். பார்வதி, என்ன ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன். என்னது? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வெளியில போகணும். நீங்க எங்க வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த தனா ஃபங்க்ஷனுக்கு தானே? ம். ஒன்னும் தேவையில்ல, பேசாம வீட்லயே இருங்க. ஐயோ, அங்க இல்ல, நான் ஏண்டி போறேன்? போனாதான் அப்புறம் அண்ணன் என்ன திட்டுவார்ல. நான் சொல்ல வந்த விஷயமே வேற. நம்ம சிமெண்ட் கடை வச்சிருக்க குமரேசன் இருக்காருல்ல, ஆமா, நம்ம கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதா இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு வர சொல்லியிருக்கான். நானும் ஏதோ ஒரு வேலையில அத மறந்தே போயிட்டேன். அவன் இன்னைக்கு ராத்திரி வெளியூர் போறானா. இப்ப வாங்கலனா அந்த காசை திரும்ப வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், போய் காசை வாங்கலாமா வேண்டாமான்னு. வேணானா விட்டுறலாம், நான் இங்கேயே இப்படியே உட்காந்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஐயோ இல்ல இல்ல, அப்புறம் காசு வராம போயிடுங்க. முதல்ல நம்ம பணம் தான் முக்கியம். நீங்க இப்பவே போய் அவர்கிட்ட வாங்கிட்டு வாங்க, போங்க. அப்புறம் அந்த ஆள்கிட்ட பணத்தை வாங்குறது ரொம்ப கஷ்டம். நீ சொல்றதும் சரிதான். அப்ப நான் போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. எங்க பணத்தை வாங்கணுமா வீட்டுக்கு வந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தனா ஃபங்க்ஷனுக்கு போறத பத்தி மட்டும் யோசிச்சிங்க. சேச்சா, இவ்வளவு அழகான பொண்டாட்டி வீட்டுல இருக்கும்போது நான் வேற எங்க போறேன்? போயிட்டு பணத்தை வாங்கிட்டு உடனே வந்துரு, சரியா? போங்க. பெரியம்மா சொல்லு மாயா. என்னோட கபோர்ட்ல ட்ரெஸ் எல்லாம் வைக்கவே முடியல. அது ஃபுல் ஆயிடுச்சு. யூஸ் பண்ணாத புடவை எல்லாம் யாருக்காவது கொடுத்துடலான்னு பாக்குறேன். எதை கொடுக்கறதுன்னு தெரியல. கொஞ்சம் நீங்க வந்து பார்த்து சொல்லுங்களேன். அப்படியா? சரி வா, பாக்குறேன். சரி வாங்க. மாயா, இப்ப என்ன பண்ண போறோம்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அத்தை கிச்சனுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம யாருக்கும் தெரியாம போயிடலாம். அவ பாத்துட்டானா? பத்மா அவர்கிட்ட போய் சொல்லிடுவாளே. எப்படியாவது தெரியாம பாத்துக்கலாம் பெரியம்மா. நல்ல வேலை, நம்ம பேச்ச மதிச்சு யாரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகல. ஆமா அண்ணி, இந்த மாயா கூட உங்க பேச்ச மதிச்சு வீட்ல தான் இருக்கா. அந்த பயம் இருக்கணும் அவளுக்கு. இருங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன்.
சரி வா போலாம். பெரியம்மா வாங்க, இதான் கரெக்டான டைம். வாங்க போலாம். போலாம் வாங்க. பெரியம்மா வாங்க. சரி வாங்க போலாம். போலாம். அதோ கலெக்டர் வந்துட்டாரு. வாங்க சார். வணக்கம் சார். வாங்க சார். வணக்கம் சார். வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஹலோ சார். ஓகே கொடுங்க. ஹலோ சார். ஹலோ. வெல்கம் சார். ம். வாங்க சார். வாங்க. சார் இவங்க தான் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வின் பண்ண தனலட்சுமி. நீங்க பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ சார். ம். இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். ஓ ஹலோ சார். ஹலோ ஹலோ சார். வெல்கம் சார். ஹலோ சார். கங்க்ராட்ஸ் மேடம். தேங்க்யூ சார். சார் ப்ளீஸ் கம் சார். வாங்க. தனா என்ன பாக்குற? அப்பா இன்னும் வரல கதிர். நம்ம பொண்ணு உங்களை பத்தி மட்டும்தாங்க பேசினா. அவளுக்கு இதெல்லாம் பரிசா கொடுத்தாங்க. இதெல்லாம் நான் ஜெயிச்சதுக்கு காரணம் என் அப்பா தான். இதெல்லாம் அவர்கிட்டயே இருக்கட்டும்னு சொன்னான். தாலி கொடியை விட தொப்புள் கொடிதான் பெருசுன்னு நிரூபிச்சிட்ட ஜானகி.